ஹலோ, வெல்கம் டு மைண்ட்ஃபுல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நாம் செய்ய போகிறது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. அதுக்கு 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். அதுக்கு தேவையானது தக்காளி 1, வெங்காயம் 2, கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு. மிளகாத்தூள் 1½ ஸ்பூன் போதும். இன்னும் வெங்காயம் 2 வெங்காயம், ஒரு நெல்லிக்காய் அளவு புளி போதும், ரொம்ப புளி வேண்டாம். 2 பூண்டு எடுத்துருக்கிறேன். இந்த பூண்டு உரிச்சிக்கலாம், கத்திரிக்காய் அரிஞ்சிக்கலாம். இதான் இவ்வளோதான். தேவையான அளவு எண்ணெய், பச்சை மிளகாய். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகாவும் வெந்தயமும் பொரிஞ்சு வந்தோம்னா நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெந்தயம் செவந்துருச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன். வெங்காயம் போட்டுக்கிறேன், வெந்தயம் போட்டுக்கிறேன், ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டிருக்கிறேன். இனி நமக்கு பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு தான் ரொம்ப முக்கியம். பச்சை மிளகா 2 போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், வெந்தயம், பூண்டு போட்டாச்சு. எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிருக்கிறேன். ஏன்னா எண்ணெய் கத்திரிக்காய் எண்ணெயிலேயே வதங்கணும். கொஞ்சம் வதங்கிச்சு. ஒரு தக்காளி போட்டுக்கலாம். ஒரே ஒரு தக்காளி போதும். தக்காளி போடலன்னா கூட நல்லாயிருக்கும். ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கிச்சு. கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் பாருங்கள், இந்த மாதிரி வதங்கணும். முழுசாக தான் போடணும். இப்படி இந்த மாதிரி இது பண்ணி போடணும். பார்த்து பூச்சி இல்லாத பார்த்து போடுங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷு கத்திரிக்காய். குட்டி குட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு பெருசாக இருந்தால் அவ்வளோ இது கிடையாது. கத்திரிக்காய் வதங்கட்டும். அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு மூடி வச்சுக்கணும். கத்திரிக்காய் வதங்கிச்சு. மஞ்சப்பொடி போட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1½ ஸ்பூன் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு அது போதும்னா, காரம் வேண்டாம்னா 1 ஸ்பூன் போடுங்க. காரம் ஜாஸ்தி வேணுன்னா 1½ ஸ்பூன் போடுங்க. தேவையான அளவு உப்பு. மிளகா நெடி போகிற வரைக்கும் நம்ம கிளறின்னு இருக்கலாம். ஏன்னாக்கா அந்த மிளகா நெடி இருந்ததுனாக்கா புளி ஊற்றினாலும் அந்த நெடி வரும். மிளகா நெடி போகிறதுக்கு மூடி வச்சு வேக வைக்கிறோம். மிளகா நெடியெல்லாம் போயிடுச்சு. 1½ ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். மிளகாத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தி மாதிரி தான் இருக்குது. நீங்கள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். புளி ஊற்றிடுறேன். புளி ஊற்றி நல்லா இது அப்படியே பொதுங்கி வர்ற மாதிரி, அப்படியே காயில் அப்படியே இதெல்லாம் பரட்டி வர்ற மாதிரி இருக்கும்போது நம்ம இறக்கணும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கலாம்.
மல்லி இலை லாஸ்ட்டு போட்டால் நல்லா வாசனை இருக்கும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்தோன்னா நம்ம இறக்கிக்கலாம். பார்த்தீங்களா, நல்லா இதாகி வரணும். பார்த்தீங்களா, கரெக்டாகிடுச்சு. எண்ணெய் தெளிஞ்சு வந்துடுச்சு. இனி நம்ம மல்லி இலை போட்டாச்சு, இறக்கிக்கலாம். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இது லெமன் ரைஸுக்கு வச்சு சாப்பிட்லாம். நான் போட்டிருக்கிறேன் ஒரு பொடலங்க கடலைப்பருப்பு கூட்டுக்கறி, அதுக்கும் வச்சு சாப்பிட்லாம். இப்போ புரட்டாசி மாதம் தானே, புரட்டாசி மாதம் ஒரு பொழுது இருக்கிறவங்கெல்லாம் அவங்க வீட்டில் வச்சு சாப்பிட்லாம். இப்போ வெஜிடேரியன் தான் இந்த மாதம்லாம், அதுக்காண்டி நான் இது பண்ணேன். நீங்கள் செய்து சாப்பிடுங்க. இதுவும் அந்த காலத்தில் இது தான். நான் எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து எங்கள் அம்மா செய்வாங்க. செய்து சாப்பிடுங்க. இறக்கிடுறேன், நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். போதும். நல்ல டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. அது நம்ம வெளியூருக்கெல்லாம் போகும்போது செய்து எடுத்துன்னு போகிறதுக்கெல்லாம் நல்ல சௌகரியமாக இருக்கும். நீங்கள் செய்து சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.